நான் பேச வேண்டியதெல்லாம் என் செக்ரட்டரி சொன்னார்ல, அமித்ஷா டவுன் டவுன், பிஜேபி டவுன் டவுன், பிரதமர் ஆக்ஷன் எடுக்கணும். எப்படி எடுக்குவார்? அவரே கைக்கூலி ஆச்சு. எஜுகேஷன் இல்லாதனால நாட்டை ஆடுறதுக்கு வந்தாக்கா இந்த நிலைமை தான் இல்லைங்களா? இப்போ அவர் என்னத்துக்காக பாபா சாஹேப் அம்பேத்கரை அவர் பேர் உச்சரிக்காதீங்க, வேறு யாராவது நீங்கள் அவர் பேர் உச்சரிக்கிறது இருந்தாக்கா ஆண்டவரை பற்றி சொல்லுன்னாரு. ஆண்டவருக்கு ஆதான் தொடங்குது, அண்ணல் அம்பேத்கருக்கும் ஆதான் தொடங்குது. இங்கே தொடங்கினாலும் சரி, உங்கள் ஒப்பனுக்கு அங்கே தொடங்கினாலும் சரி, ஆண்டவர்னாகவே அம்பேத்கர்னு தான் அர்த்தம். கரெக்டுங்களா? அவர் பேர் ஏன் சொல்கிறீங்க? ஆண்டவர் பேர் சொல்லுங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு. நீ சொர்க்கத்துக்கு போகிறோம் பார்லிமெண்ட் ஏடா வச்சுக்கிற, எல்லோரும் கோயிலில் கொண்டு போய் நிற்க வச்சுக்கோ, சொர்க்கத்துக்கு நேராக போகலாமே. சொர்க்கத்துக்கு நேராக போகலாமே, ஏன் பார்லிமெண்ட்டு? இதெல்லாம் நாலேஜ் இல்லாத, நல்ல குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆளுங்கள்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுறது பெரிய தவறு. சிங்குலரில் கூட சொல்லலாம், நம்ம அமித்ஷாவை பற்றியோ பிரைம் மினிஸ்டர் பற்றியோ, அது முக்கியம் இல்லை. ஒரு நாட்டுக்கு நம்பர் 2 ஹோம் மினிஸ்டர் இருக்கிற நீ தகுதியோட உலகமே போற்றக்கூடிய தலைவரான பாபா சாஹேப் அம்பேத்கரை கேவலமானவன். நீ ஜெயிலில் இருந்துவன், நீ ஜெயிலில் இருந்துவன். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயிலில் இல்லை, அவன் தொண்டரில் போய் ஜெயிலில் இருந்தான்னு சொன்னவர் கிடையாது. படி அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் தான் அவர். நீ அவரை பற்றி பேசுகிற, பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றி ஏன் பேசுகிறீங்க? அதனால தான் பார்லிமெண்ட்டில் இவ்வளோ பெரிய கலாட்டா கூட ஆனது. ஒரே ஒரு மந்திரி பிரதாப் சிங்காரியா என்ன அவரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாரு. யார் அவரு? அவன் மேலே 9 கிரிமினல் கேஸ், 9 கொலை கேஸ் இருக்குது சார். அவன் கூட இருந்த 12 பேருக்கு அரசு வாரண்ட் ஒருத்தரை தூக்கு மாடிக்கு அனுப்புனாங்க, 12 பேர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியாப்பட்டவன் மந்திரி யார் கவர்மெண்ட்டில்? பிஜேபி கவர்மெண்ட்டில் 9 கிரிமினல் கேஸ் இருக்குது. அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறான் பிஜேபிக்காரனா? இவர் ரொம்ப ஏழை, இவர் ரொம்ப நேர்மையானவர், அவன் இந்துத்துவா வஜ்ரங்க தல்ல கொடூரமானவன், ஆர்எஸ்எஸ்ல பிறந்து ஊறி வெளியே வந்தவன், அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறவன். ஒரிசாவில் ஒரு ஃபாரினர்ஸ் அந்த ஆதிவாசிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு லெப்பர்சி அந்த க்யூர் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாரு. இவனுங்கெல்லாம் என்ன சேர்ந்து பண்ணாருன்னு தெரியுமா? இவங்களெல்லாம் கிறிஸ்டினாக கன்வெர்ட் பண்ண வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அடித்து ஒரு 300 சர்ச்சு மக்களை எல்லாரும் அடித்து நாசம் பண்ணி அவங்க சொத்துங்களெல்லாம் சூறையாடினவன் இன்றைக்கி இந்தியாவில் மந்திரி. அவர் கொடுத்துக்கிற போஸ்ட்டு மந்திரி போஸ்ட்டு யார் கொடுத்தது? ஆண்டவர் கொண்டாந்து கொடுத்தாரா? சொர்க்கத்துக்கு போகிறவர் கொண்டாந்து கொடுத்தாரா? திருட்டு பசங்க ஆட்சி இது. மக்கள் கரெக்டாக ஓட்டு போட்டுருந்தாங்கனாக்கா இவனுக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போவானுங்க. இன்னொரு முறையும் போடணுன்னாக்கா மக்கள் கரெக்டாக திருந்தணும். ஏன் கிறிஸ்டின்ஸ் அவங்க அடிக்கிறாங்க? எதுக்கு கிறிஸ்டின்ஸ் ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா மக்களும் போய் கிறிஸ்துவில் சேர்ந்துட்டாக்கா இந்துத்துவம் இல்லாத போயிடுமே. அதனால் தங்க வயலில் இருக்கிற மக்கள் ஒன்று புத்திஸ்டாக போயிடுறா, எல்லாருமே கிறிஸ்துவனாக போயிடுறா, பரவாயில்ல. அப்போது இந்துத்துவன்றது இவங்களை அழிஞ்சே போயிடுமே. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக அப்படி செய்வானுங்கோ, நமக்கு கழுவுறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்ற நோக்கத்தினால தான் இது வேணும்னு கிரியேட் பண்ணது. ராகுல் காந்தியை எப்படியாவது பார்லிமெண்ட்லேருந்து ஒழிக்கணும். இவர் கீழே ஊந்துட்டார, யாரா ஒரு எம்பின்னு மனித அபிமானத்தில் பார்த்தவர். இவரை அனுப்பி வச்சது வேணும்னு. நீ ஏன் போன ராகுல் காந்திக்கு சீட்டுக்கிட்ட கிரியேட் பண்ணி ராகுல் காந்திக்கு ஏதாவது ஒன்று பண்ணி இவனை ஒழிச்சிடணும்னு ஒரு பிளான் போட்டதுனால கீழே விழுந்துட்டார் மினிஸ்டர். 2 தையல் அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் போது காக்கும் போதும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பெரிய கட்டு, மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா பெரிய கட்டு, சாயங்காலம் பார்த்தா ஃபுல் தலையே கட்டு. ஏடா மூளையா வெளியே வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய ஐயோங்க அட்ராக்ட் பண்ணுறானுங்க. இதில் ஜாதி மதம் பார்க்காதீங்க சார். அம்பேத்கர்ன்ற பொதுவான மனிதர். அவர் பேக்வேர்டு கிளாஸ் ஆகட்டும், ஃபார்வர்டு கிளாஸ் ஆகட்டும், ஷெல் கேஸ் மக்களுக்காக போராடின ஒரு மாபெரும் தலைவனை இந்த மாதிரி அவமானது. இது கொஞ்சம் கேஜிஎஃப்ல நடக்குதுல்ல, த்ரூ அவுட் இந்தியா பற்றி எரியும். ஒரு கிரிமினல் என்ன மாதிரியெல்லாம் நடிக்கிறான்னு பாருங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் அம்பேத்கர் பேரை சொல்கிறதோ ஆண்டவர் பேரை சொல்லுங்க, சொர்க்கத்துக்கு போவேன்னு. டே முட்டாள், நீ மந்திரியாக இருக்கலாம், நாங்களாம் ஒன்றும் கந்திரி கிடையாது. எங்களை படின்னு சொல்லி கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் கொள்கையை பின்பற்றி படித்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். சரஸ்வதின்னு ஒரு அம்மாவுக்கு பேர், 90-100 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கே போனதில்லை. பேர் என்ன? சரஸ்வதி. புக்ஸுக்கு படிக்கும்போது நம்ம பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்குறோம், சரஸ்வதியை கும்பிட்டு போ படிப்பு ஏறுன்றாங்க. அந்த அம்மா சரஸ்வதி பேர்.
ஆனால் ஸ்கூலுக்கே போகல. இதுக்கு பதில் சொல்ல ஒரு அமித்ஷா. அதே போல் உனக்கு செல்வம் வேணும், பணம் வேணும், யாரை கேட்குவ? லக்ஷ்மி கேட்குறேன். இப்போ லக்ஷ்மின்னு பேர் வச்சுக்கிற அம்மா ரேஷன் கார்டு க்யூவில் நின்றுக்கிறாங்க. எங்கடா இது உங்கள் இந்துத்துவா? சொல்லு. இங்கே என்ன ஒன்றுனாக்கா, பிராமணிசம் பண்ணி டாமினேட் பண்ணுறதுனால இந்துக்களெல்லாம் ஒன்றா சேர் இந்துக்கள் எல்லாம் முதலியார் இந்து தான், பிள்ளை இந்து தான், நாடார் இந்து தான், செட்டியார் இந்து தான். இவங்க என்ன நினச்சினுக்கிறாங்களோ நம்மளோட கீழ்தரமானவன் தான் சேல் கேஸ்காரன். உன்னையே உள்ள விடலையே. உலக புகழ்பெற்ற இசைஞானி இளையராஜா உள்ள விடலையே. அதனால் நம்ம இந்துத்துவ மக்களெல்லாம் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். நம்மளெல்லாம் இந்துத்துவான்னு இவனுடைய குதூகலத்துக்காக நம்மளை யூட்டிலைஸ் பண்ணிக்கின்னு நம்மளை தூரம் ஒதுக்குறான். ஆனால் நீங்கள் நினச்சிருக்கேன் உன்னோட நான் கீழகிறேன்ட்டு. கால் இல்லை செருப்பு இல்லாதவன் என்ன நினைக்கிறான்? பாவம், காலில் அவனுக்கு செருப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவானே. காலே இல்லாதவன் என்ன நினைக்குவான்? செருப்பு இல்லை நான் வருத்தப்படுறான், இவனுக்கு காலே இல்லையே. அந்த மாதிரி எந்த ஜாதி எந்த தங்க வயலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான மண். இது பேர் தங்க வயல்னு சும்மா சொல்ல. இந்த மண்ணில் ஜாதி கலவரம் இல்லை, மொழி கலவரம் இல்லை, மக்கள் கலவரம் இல்லை. என்ன இப்படியாப்பட்ட ஒரு ஊர் இந்தியாவிலே கிடைக்காது. அந்த மாதிரி ஊரில் பிறந்து வந்தவங்க நம்ம யாராக இருந்தாலும் எஜுகேஷன் பண்ணியே தீரணும். அமித்ஷாவாகட்டும், அது யாரானாகட்டும், தகுதி இல்லாத ஒரு மந்திரி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தகுதி இல்லாதவனை தானே நாங்கள் மந்திரி ஆக்குவோம். 2 தையல் போட்டுக்கின்னு தலை ஃபுல்லாக கட்டுவோம். இன்னும் கொஞ்சம் விட்டா கழுத்து கீழெல்லாம் போட்டுருவாங்க. எப்படியாவது ராகுல் காந்திக்கு தொந்தரவு கொடுக்கணும், ராகுல் காந்தி மேலே கேஸை புக் பண்ணணும், ஜெயிலுக்கு அனுப்பணும், இல்லை கொலவெறி. இது பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அவங்க பாட்டியை எழுந்தோம், ஏற்கனவே அவங்க அப்பாவை எழுந்தோம். மறுபடியும் ராகுல் காந்தி இழக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கக்கூடாது. எந்த கட்சின்னு முக்கியம் கிடையாது, எந்த கட்சின்னு கூட. வல்லபாய் பட்டேல் யார்? இரும்பு மனிதர், கரெக்டுங்களா? அவருக்கு வச்சார் சிலை யார்? மோடி. என்னத்துக்கு? இரும்பு மனிதர்ன்னு பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் எழுதிக்கணும்னு வந்து சப்மிட் பண்ணுறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். நல்லா கவனமாக வைங்க சார். பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுறாரு. அவருக்கு எதிர்ப்பு நிறையா இருக்குது. இருந்தாலும் அவர் சப்மிட் பண்ணும்போதோ வல்லபாய் பட்டேல்லேருந்து எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டு எனக்கு கேள்வி கேளுங்க, நீங்கள் ஒவ்வொரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டு கேள்வி கேளு, ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னார். அப்போ எவ்வளோ வயிற்றுச்சல் பொறாமல் இருந்தாக்கா. இரும்பு மனிதன் சொல்கிற வல்லபாய் பட்டேல் என்ன சொன்னார் தெரியுமா? அதை தூக்கி கடலில் போடுன்னார். என்ன சொன்னார்? மாபெரும் லீடர்ஸ் இல்லையா? பாபா சாஹேப் அம்பேத்கர் சிங்கிள் மேன். என்ன சொன்னார் தெரியுமா? என் ஷூ மூஞ்சிக்கிட்டு வரதுக்குள்ள ஏஞ்சி வெளியே போடுவார். என் ஷூ வெளியே போயிடுனாரு. யார் இரும்பு மனிதன்? யார் சார் இரும்பு மனிதன்? அந்த மாதிரி தங்க வயலில் ஒவ்வொரு இந்திய குடியரசு கட்சியின் இரும்பு மனிதன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தங்க வயல் மக்களுக்காக நாங்கள் பாதுகாக்குவோம். என்ன டீசல் புள்ளியும் கூட 10 முறை என்ன கேட்டாங்க. உடம்பு சரி ஒரு பக்கம் அது இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் நடக்காத ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போகிறது தப்புன்றதுக்காக நீங்கள் கூட சொன்னீங்க போயிட்டு வந்துருக்கு சார். போயிட்டு என்ன பண்ணுறேன்? நானே சால்வ் பண்ணல. நான் எம்எல்ஏவாக இருக்கும்போதோ பிஜேஎம்எல் எம்டி இதே தான் சொன்னான், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரமாட்டேன்னு. நான் எம்எல்ஏன்ற பவரை மகனை வந்து அங்கே அசம்பிளியால் இருக்கணும்னு 9 மணிக்கு வந்தவன சாயங்காலம் 8 மணிக்கு தான் வெளியே விட்டேன். தட் இஸ் அ பவர் ஆஃப் எம்எல்ஏ. இவன் பெம்பல் எம்டியா, இவன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம். லேபர் மினிஸ்டர் என்னத்துக்கிறான் ஸ்டேட்டில் போய் உட்காரான் ஆஃபீஸில். காலேம் ஆஸ்கிம் டு ஜஸ்ட் ஆன்சர் சொல்லணுமா இல்லையா? அதனுடைய பவர் யார் கிட்டக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார். ப்ரெஸ் ஏன் செய்யலை? அந்த அம்மா குறை சொல்கிறதுக்காக சொல்ல. இத்தனைக்கும் உங்கள் அப்பா மந்திரி, எங்கள் அப்பா ஆர்டினரி லேபர் ரிட்டைர்மெண்ட் பிஜிஎம்எல். எனக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இல்லையே. அவனை அங்கே வர வச்சு கேள்வி கேட்டுக்கணும். இந்த பிள்ளைகளை ஏமாத்துறாங்களோ இல்லை இவங்க ஏமாந்து போகிறாங்களோ எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் எல்லாம் ப்ரெஸ்காரங்க சொன்ன வந்து போயிடுங்க சார். சுதா கூட சொன்ன வந்து போயிடுங்க சார். வந்து என்ன சொல்லிட்டோம்? நான் இருக்கிறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நான் தர்ணா உட்காடுறேன், உயிரே போராட்டம் பண்ணுவேன், எப்படி நான் உயிரே கொடுத்துருவேன். அது வாயில் சொல்லலாம், கிழிக்கலாம், ஆனால் செயலில் காட்டணும் இல்லையா? ஈக்குவல் பே கொடுக்கணுமா இல்லையா? ஈக்குவல் ஒர்க்கருக்கு. இப்போ ஒருத்தன் குப்பை அள்ளி டிராக்டரில் போடுறான், அதுக்கு ஒரு நெட்டு போட்டு மூடுறான், அவனுக்கு 10 ரூபா. அந்த டிரைவர் ஓட்டுன்னு போகிறான் பாரு, அவனுக்கு 50 ரூபா. இதுக்கு அங்கே மேய்ச்சிருக்கிறாரு, அவருக்கு 100 ரூபா. இவருக்கு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்கிறானே, அவருக்கு 2000 ரூபா. எந்த வகையில் நியாயம்? வேர் இஸ் ஈக்குவல் பேமெண்ட்? இதை யார்கிட்ட கேட்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்.
சென்ட்ரல் லேபர் கமிஷனர்கிட்ட மூவ் பண்ணணும், கேள்வி கேட்கணும். அது தொழிலாளிக்கு எம்பி, கோலார் எம்பி சென்ட்ரல் லேபர் மினிஸ்டர்கிட்ட உட்காந்து இந்த பிரச்சனை 6 மாதத்துக்குள்ள நீ தீரணும்னு போராட்டம் பண்ணணும். நம்ம ரைட் ஆர் ராங்? அதனால தானே சார் நீ எம்பி. நான் மாத்தாடுறது என்ன மாத்தாடுறது? அவனுக்கு என்ன 2 கொம்பு, அவன் மெஜாரிட்டிக்கு தான் மினிஸ்டர் ஆகிக்கிறான். நீ மெஜாரிட்டி இல்லை, நாளைக்கு உனக்கு மெஜாரிட்டி வந்தால் நீ மினிஸ்டரு, நீ மந்திரி. இந்த கேள்வியெல்லாம் நான் அசம்பிளியில் கேட்டுக்கிறேன். அவர் செய்ய வேண்டிய வேலை இது. அவர் செய்துட்டு தங்கவயல் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேருங்கோ, நான் தர்ணா உட்கார லேபர் மினிஸ்டர்கிட்ட அவர்கிட்ட கேள்விக்கு 6 மாதத்தில் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு தைரியம் சொல்லு. 40 வருஷமாக ஒர்க் பண்ணுக்கிறோம் அதே கூலிக்கு. என்ன பண்ண போகிறாங்க இவங்க? நெக்ஸ்ட்டு ஹியரிங்கில் நெக்ஸ்ட் டேட் கொடுக்க போகிறான். என்ன பண்ணிட்டு பாவம் ஏமாந்து போனோம். 29 நாள் யார் தொழிலாளி உள்ளே அழுவுது, ஆனால் வெளியே சொல்லும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க. நான் போய் அந்த சங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி என்ன? சங்கம் ஒழுக்கமாக சொல்லி கொடுக்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். நான் அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை, அதை செய்து காட்டுங்க. இல்லையா ஒன்று பண்ணுங்க. அந்த சங்கத்துக்காரங்களாம் நமக்கு பாலன்னு அட்வொகேட் நம்ம ஊரில் பிறந்தவன் தானே, வேறு எங்கேயும் போய் பிறக்கலையே. அவன் வந்து நான் இப்படி செய்வா அப்படி செய்வேன்னு சொல்கிறாரு இல்லை. அவர் ஒரு மீட்டிங் கால் ஃபார் பண்ணிக்கிறார் ஜார்ஜாலோ மேற்கண்டோ. அன்றைக்கி நான் உங்களுக்கு வரல, இன்றைக்கி நான் வரேன் உங்களுக்காக. அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேமெண்ட் எங்கேயும் கொடுக்கல, இந்த மாதிரி ஆர்டர் இந்தியாவில் எங்கேயும் இல்லைன்றல. இந்த கேள்வியை நீ கேள்றா தொழிலாளி, கான்ட்ராக்ட் லேபர் நீ கேளு. உன் பக்கத்தில் நாங்கிறேன், உன்னை எதிர்க்கிற யார் நான் பார்க்குறேன். அதுக்கு பதில் ஒழுங்காக சொல்லணும், சட்டத்தில் என்ன எடுத்து சொல்லணும். இது செய்ய வேண்டிய வேலை ஒரு அட்வொகேட். இந்த மண்ணில் பிறந்தவன்றதுக்காக அப்படி நடக்காதுன்னு ஒரு குரூப்பு, நடந்துக்குதுன்னு ஒரு குரூப்பு வந்து சொல்லிட்டோம். நானும் வரேன் சார், இது வரைக்கும் போகல, இப்போ போகிறேன். நீங்கள் வாங்க. கேள்வி கேட்க வேண்டியது ப்ரெஸ். உங்கள் கூட நிற்க வேண்டியவன் நான். ப்ரெஸ்ஸுக்கும் டிசிஎலுக்கும் கான்ட்ராக்ட் லேபருக்கும் சேர்ந்து நிற்கிறவன் தான் எஸ் ராஜேந்தர். அன்றைக்கி சால்வ் பண்ணி பார்க்கலாம் சொல்லட்டும் என்று கூறி என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை சொல்லி இன்னொரு முறை என் அன்பு மத்திய மந்திரி அமித்ஷா டவுன் டவுன், அமித்ஷா டவுன் டவுன், அமித்ஷா இந்தியா எல்லாம் வந்து காங்கிரஸ் பார்ட்டி எல்லா இடத்துலையும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இங்கே வந்து காங்கிரஸ் ஒன்றுமே ஒரு ஸ்டேட் அதுக்கு ஜோரா கேட்டால் தானே நான் எனக்கு சரியாக கேட்கலையா. காங்கிரஸ் பார்ட்டி இந்தியா முழுவாக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. கேஜிஎஃப்ல மட்டும் ஒன்றுமே செய்யல. கேஜிஎஃப்ல இல்லை இல்லை அந்தம்மா மற்றவங்களெல்லாம் பார்த்துக்கின்னு ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்தா தான் அவங்க கூட்டம் வரும். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கினா அந்த கூட்டத்தில் வந்து பேசுவாங்க. இப்போ பெலகாமில் இருக்கிறாங்க, ஃப்ளைட்டில் வந்தாங்களோ ட்ரெயினில் வராங்களோ லேட் ஆகும் இல்லையா. சான்ஸ் கொடுக்கலாம். அவங்க கேதர் பண்ணல, ஆளுக்கு 200 300 கொடுத்தா தான் வர்றது. ஆனால் இங்கே ஒருத்தர் நம்ம சொந்த காலில் சொந்த காசு ஆட்டோவில் வந்து இறங்கி நிற்கிறான் பாரு. சார் அமித்ஷா பேசி இந்தியா பூரா இந்த விஷயமாக இந்தியா கூட்டணி வந்து எல்லா இடத்துலையும் ப்ரொடெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் அவங்க கட்சிக்காரகட்டும் இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அமித்ஷா பற்றி. ஊரே என்ன தெரியுது இதுலேருந்து என்ன தெரியுது? ஊரை கொள்ளடிக்கிறோம் நாங்கடா. ஓட்டை போட்ட இல்லையா, சவுத்துக்காரன் போடலன்னா நார்த்துக்காரன் போட்டுக்கிறோம். हमारा चाय इस अच्छा है, तुम्हारा काफ़ी नहीं है. அதனால் அங்கேயும் மக்கள் பாடம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குறாங்க. முழுசாக கற்றுக் கொடுத்துட்டாங்கனாக்கா இந்த கவர்மெண்ட்டே ஜெயிலுக்கு போகிறது கேரண்டி. இல்லை இந்த பார்ட்டி வந்து அமித்ஷா பேச்சுக்கு பேக்கில் இருக்குதுங்களா? உண்மை ஆர்எஸ்எஸ் பேக்கில் இருக்குது, இந்துத்துவ பேக்கில் இருக்குது, பஜ்ரங் பேக்கில் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் பேக்கில் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ராகுல் காந்தின்ற ஒரு அப்போசிஷன் லீடரை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணி அவரை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. நான் காங்கிரஸ்காரனா இல்லைன்னு இல்லை, எனக்கு சொல்லி கொடுத்தது ஈக்குவல் ரைட்ஸ், ஃபைட் ஃபார் த ரைட்ஸ், டூ ஃபார் த நீட்ஃபுல் அண்ட் ஹெல்ப் அதர். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருக்காக நான் போகிறேன். சார் நேஷனல் பிரசிடெண்ட்டாக ஆர்பிஐயில் ஏன் நீங்கள் எல்லா தலித்தும் ஒன்றா கூடி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது? பண்ணோம் அது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அதுக்கு நிறைய காசு போகணும். என் ஊரில் யாராவது எனக்கு என்ன சார் நீங்கள் எலெக்ஷன் நிற்கும் போதும் என் சார்பில் ஒரு 1000 ரூபான்னு கொடுத்துக்கிறோம் யாருன்னா ஒருத்தர் காட்டுங்க, அப்போ இதை பற்றி பேசலாம். நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி என் காசை போட்டு என் மண்ணில் இப்படி இருக்கணும், என் மண்ணுக்காரங்களை காப்பாற்றணும், என் உழைப்பை தான் அந்த மண்ணு கொடுத்தணும் வழியோ மக்கள் கையேந்தி நான் நிற்கல. இதுதான் நான் கற்றுக்கின பாடம். கற்பி புரட்சி செய் ஒன்று சேருனாரே அவர்கிட்ட கற்றுக்கின பாடம் நான் நினைச்சேன். அவர் மனசு வச்சுருந்தாக்கா இந்தியாவே திருப்பி இருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லை, இவங்ககிட்ட பணம் இருக்குது, கோடி கணக்கில் இருக்குது, நீதி இவங்க கையில் இருக்குது. வாங்கினாங்கல்ல எலெக்ஷன் டொனேஷனு, என்ன பண்ணிட்டாங்க? கேள்விக்கு என்னாச்சு? நீதிமன்றம் அவங்க கையில் இருக்குது. எவனோ ஒருத்தன் கொலை பண்ணுங்களாலும் வெளியே விட்டான்னு சொல்லிட்டு அவனும் எம்பி ஆங்கினால பிஜேபியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு.
நம்ம ரைட் ஆர் ராங்? அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போதோ மக்கள் வெளியே வரணும், காசுக்காக வரக்கூடாது, புரட்சிக்காக வெளியே வரணும் என்று கூறி என் ஜெய்பீம் பிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம். இருப்பா. ஒன் நேஷன் ஒன் போல் டேபிள் இது பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க சார். இதனால என்ன தெரியுது? இப்போ இதுக்கு முன்னால் வந்து ஃபர்ஸ்ட் இது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 2 வாட்டி எலெக்ஷன் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் இந்தியாவில் ஆணுச்சு. ஆமாங்க. இது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஃபெடரலிசம்ல இதனால ஒரு பாதிப்பு ஏற்படுதா? கெட்டது. எப்படி கெட்டது சொல்லுங்க? இப்போ ஒரே நேஷன் ஒரே தேர்தல் நடந்து ஒருத்தன் செத்து போட்டான், அப்போ என்ன பண்ணலாம்? போஸ்ட்போன் பண்ணலாம். செத்து போட்டான் சார், ரிசல்ட் வந்து மறுநாள். எப்போ? நெக்ஸ்ட்டு ஒரே தேர்தலில். இப்போ இல்லை, இதெல்லாம் சிந்திக்கணும் போதுங்களா? இதுக்கு சீஃப் மினிஸ்டருங்கெல்லாம் இருக்கிறாங்க, அறிவின் சார்ந்தவர்கள், பண வசதியை படைத்தவங்க, எத்தனையோ நம்ம சவுத்தில் இருக்கிற அவ்வளோ சீஃப் மினிஸ்டர்லாம் ஒன்றா சேர்ந்து, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை எதிர்க்கணும். ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் மனசு வச்சாக்கா, நான் நீங்கள் செய்யறது சரியில்லைன்னு சொன்னால் நாளைக்கு கவர்மெண்ட் கீழே விழுந்துடும். பீகார் மினிஸ்டர் சொன்னார்னா கவர்மெண்ட் கீழே விழுந்துடும். ஆனால் உழவு வைக்கிற நேரம் அவங்களுக்கு தெரியும் போதும் நக்கி நாராயணான்ட்டு போடணும். அன்னைக்கு அம்பேத்கர் தேவைப்படும். அதுதான் கான்ஸ்டியூஷன். ஓகே, எனிதிங் எல்ஸ்? இதனால வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. இதை வச்சு சார் எவ்வளோ இந்தியாவை டெவலப்மெண்ட் பண்ணலாம் சார். எனக்கு நீ டெவலப் ஆகிறன்னு கவலை இல்லையா? நான் டெவலப் ஆகணும். இந்தியா டெவலப் ஆகுது, எனக்கு கவலை இல்லை. இந்தியா டெவலப் ஆகிக்கிறது நான் சொல்லுதாங்கிறேன். டிஜிட்டல் இந்தியா. பேங்க்கில் பணம் போட்டால் எவனோ காசு எடுத்துன்னு போயிட்டுருக்கான். பேங்க்கில் இருக்கிற பணத்தை அவன் எடுத்துன்னு போயிட்டுருக்கான் சார். டிஜிட்டல் இந்தியாவில் எது ஒன்றுமே கொஞ்சம் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு, மிச்சதெல்லாம் நம்மளுக்கு கிரிமினல் வேஸ்ட், அநியாயம் நம்மளுக்கு.